friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வெஜ் சால்னா. இந்த ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கிற வெஜ் சால்னா ரொம்பவே சுவையா இருக்குங்க. நல்ல அந்த ஸ்பைசி ஃப்ளேவர், அந்த வாசனை, அந்த சுவை ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா அதுவும் இந்த சுட சுட பரோட்டா சப்பாத்தியோட ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கும். ஸோ அந்த டைப் ரெசிபி ஒன்று இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி பரோட்டாவோட மட்டும் இல்லைங்க, நல்லா சுட சுட இட்லி தோசை இல்லை அந்த வெஜ் ரைஸ் புலாவ் இதுக்கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து வெஜ் சால்னா குருமாக்கான அந்த வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ரெண்டுமே வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ வந்து குருமாவும் நம்மளுக்கு நல்ல குவான்டிட்டி கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எப்படி இப்படி பொடியாக நறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னோடய எக் குருமா வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அது நைஃப் யூஸ் பண்ணிங்களா இல்லை ஃபுட் ப்ராசஸாக யூஸ் பண்ணிங்களான்னு. ஃபுட் ப்ராசஸாக தாங்க யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். வண்டா செஃப் ஃபுட் ப்ராசஸர் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஆனியன் சேர்த்து இப்படி பெரிய ஒரு ஆனியனை எடுத்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நாலாக கட் பண்ணி பெரிய பெரிய பீசஸாக உள்ளே சேர்த்து விட்டுறலாம். ஸோ இங்கே பெரிய பெரிய பீசஸாக ஆனியனை கட் பண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 2 கியருக்கு இருக்குது, அதாவது 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதில் உள்ள விட்டு நம்ம சுற்றணும். பெரிய சைஸில் விட்டு சுத்தம் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைசஸ் ஆகுது. ஸோ எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் பெரிய பெரிய ஸ்லைசஸாக வேணும்னா இதில் விட்டு சுற்றிக்கலாம். இதுவே நல்ல பொடியாக நறுக்கணும் அப்படின்னா அந்த செகண்ட் கியரில் விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சுற்றினா போதும், நல்லாவே பொடியாகிடுது. ஸோ ஆனியன் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லாவே பொடியாயிருச்சு பாருங்கள். ஸோ அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடியாயிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண வண்டா செஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறையா பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இது போக ஸ்லைசிங் ப்ரொவிஷன் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. இந்த தக்காளியும் இதில் தான் கட் பண்ணேன். ஒரு 3 தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சுற்றி விட்டேன். நல்லா ஈஸியாக வந்து பொடி பொடியாக நறுக்கிருச்சு. இப்போ இந்த வண்டா செஃப் ஃபுட் ப்ராசஸர் நல்ல ஒரு 70% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுங்க. ஸோ அமேசானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணின வெங்காயம் தக்காளியோட மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப நல்லா ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இங்கே குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு, குக்கர் சூடாயாச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 2 மராத்தி முக்கு. நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் குருமா. ஸோ அதை நல்லா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், நல்லா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்ல கலர் மாதிரி வதங்கணும். இப்போ அதில் 2 பச்சை மிளகா நான் முழுசாக உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது போக மிளகாத்தூள் மற்றதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது வெந்து வரும்போது காரம்லாம் வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் இந்த பச்சை மிளகா சேர்க்கும்போது. ஸோ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுறணும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டுறலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நல்ல காரமான மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் நல்ல வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா இது வதக்கி விட்டுறலாம். இப்படி பொடியாக நறுக்கி நம்ம சேர்க்கும்போது நல்லா ஈஸியாக வதங்கிடும். அது கூடவே நல்லா தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா ஜம்முன்னு தக்காளி வதங்கிடும்.
ஸோ இப்போ தக்காளி நல்லா சூப்பராக வதங்கியாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பட்டாணி, இது வந்து ஊறின பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம சுத்தமாக காய்கறிகள் சேர்க்காமையும் ப்ளெயின் சால்னாவாகவும் பண்ணலாம். இல்லை இது கூடவே கொஞ்சம் இன்னுமே கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்தும் செய்யலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். பட் காய்கறி கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறது நல்லது. குருமா இங்கே கொஞ்சம் நிறையா இருக்கணும். ஸோ நல்லா இந்த காய்கறிகளை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய், 7-8 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே மசாலா ரெடி ஆகிடுச்சு. காய்கறிகளும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை இதில் ஊற்றி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு மேலே சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம சால்னாங்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சப்பாத்தி பரோட்டாவோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடவும் இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ நல்லா வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் கரெக்டாக சேர்த்து உப்பு செக் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறோம். ஸோ குருமா கண்டிப்பாக கெட்டியாகும். ஸோ தண்ணி வந்து நல்லாவே விட்டு அதுக்கப்புறமா நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டு விட்டுறலாம். 2 விசிலுக்கு குக் ஆகணும். ஸோ 2 விசிலில் குக்காகி ஸ்டீம் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா 2 விசில் வந்து ஸ்டீம் தீர்ந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல வீடே மணக்கும் கமகம வாசனையோட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு ஜம்மனு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா சுட சுட பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அப்புறம் வெஜ் ரைஸ், புலாவ், இப்படி எதோட ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம். நல்ல பொருத்தமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.